உண்மையில் வாழ்க்கையில் நான் எல்லாமே தொலைச்சிட்டேன், வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட முடிவுக்கே எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஸ் ஃபேர் கூட வழி இல்லைன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பழனி மலையில் முருகப்பெருமானை விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய காலையில் முதல் தரிசனத்தை நான் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவங்க கஷ்டம் சொன்னாங்க, இதே டேட்டை நோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். அடுத்த வருடம் இந்த பாதிப்பு வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு என்னென்னா, தென்கிழக்கு பாதிப்புனா தென்கிழக்கு கட்டாகக்கூடாது. கட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துடைய அளவுகள் குறையக்கூடாது. காம்பவுண்ட் கட்டும்போது பார்த்திங்கன்னா சில இடங்கள் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா கிராஸாக கட்டுவாங்க, ஒரு ஸ்கொயராக இல்லாமல் ஒரு மூளை மட்டும் கிராஸாக கட் பண்ணி கட்டுவாங்க. இந்த மாதிரி வடமேற்கு தென்கிழக்கில் கிராஸ் கட்டுங்க வரக்கூடாது. வடமேற்கு தென்கிழக்கில் தவறான தெரு குத்துகள் வரக்கூடாது. தெற்கு மத்தியில் யமன் பாகம், அதாவது தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையில் யமன் பாகம் இருக்கக்கூடிய இடத்தில் பாத்ரூம் இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ செலவு ஏற்படும். இது 2 பகுதியில் பாதிக்காமல் மருத்துவத்துக்கு வேலையே கிடையாது. டிவைன் வுட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாங்கள் சென்ற சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயமாக பதிவிடுங்க, அதற்கான கேள்விகளுக்கான விளக்கங்களை நாங்கள் கேட்டு சொல்லுவோன்னு. அதற்கான நேரம் தான் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும். விளக்கங்களை தரதுக்காக ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்பவே தயாராக இருக்காங்க. கேள்விகளோடு நான் ரெடியாக இருக்கேன். அதற்கு முதல்ல நம்ம சாரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் உடனே அட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்விகள். ஒரு நேயர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நாங்க ஒரு கோயில் பார்த்து சொல்லுங்களேன், எங்க குடும்பமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஒரு கோயில் பார்த்து சொல்லுங்க. அதை நான் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த யூடியூப்ல பேட்டிகளை கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு கேள்வியை முதல்ல கேட்ட ஒரு தொகுப்பாளர் நீங்கள் தான். நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே வீடியோவில் போய் நீங்களே ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க. இது எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மையில் வாழ்க்கையில் நான் எல்லாமே தொலைச்சிட்டேன், வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவுக்கே எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஸ் ஃபேர் கூட வழி இல்லைன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பழனி மலையில் முருகப்பெருமானை விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய காலையில் முதல் தரிசனத்தை நான் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவங்க கஷ்டம் சொன்னாங்க, இதே டேட்டை நோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். அடுத்த வருடம் இதே நாளில் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திருப்பார். 10 பேருக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறி. சூப்பரில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த கேள்வியே நான் முதல்ல யாராக இருந்தாலும் இருக்கட்டும், டாக்குமெண்ட்ரி இப்போ நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே வீடியோ டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி ஒரு சாட்சியாகவே வச்சுக்க சொல்லுங்கள். 1 வருஷம் டைம். ஒரு பொருள் வேணால் கேரண்டி தராங்களே, தங்கம் வாங்கினா, நகை வாங்கினா, பேக் வாங்கினா, அது மாதிரி நான் ஒரு கேரண்டி தரேன். ஜோதிடத்துக்கு கேரண்டி நான் தரேன். ஏன்னா நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத சொல்லும் போது அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் பெற வேண்டும் நினைத்து சொல்லும் போது அந்த வாக்கு பொய்த்து விடும். எனக்கு எதுவுமே வேணாம், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போதே என் வாக்கு சித்தி ஆகிடும். உண்மையாக சொல்கிறேன், பழனி மலையில் விஸ்வரூப தரிசனத்தில் போயிட்டு இறைவனை பார்த்துட்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சார் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கும் காத்துட்ருக்கு. சார் சொன்ன இந்த விஷயத்தை செய்துட்டு மறக்காமல் எந்த ஒரு சேஞ்ச் இருந்தாலும் மறுபடியும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு அந்த கமெண்ட் போட்டு அந்த ஐடி யாருன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் 2-3 ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க பரமன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க. பரமன் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அந்த பரலோகத்தை சித்தத்தின்படி நிச்சயமாக அவருக்கு அனைத்து அனுகிரகமும் ஆசீர்வாதங்களும் போய் சேரட்டும். நிச்சயமாக பழனிமலை முருகன் கொடுப்பாரு அப்படிங்கிறத உங்கள் வாக்கு மூலியமாக அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், நம்ம நம்பலாம். அடுத்தது சார், வடமேற்கு பாதிப்பு, தென்கிழக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் எனக்கு அது எப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியல, கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா வீட்டில் அதிகமாக காய் காய்த்தால் குடும்ப தலைவருக்கு ஆபத்துன்னு வேலை சொல்லியிருக்கீங்க. 2த்தையும் கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா தேவி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சரண்யா தேவின்றவங்களுக்கு ரொம்பவே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், ரொம்பவே நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகள் தெளிவாக இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் சரியாக இருக்குதுன்றதை நான் உணர்ந்துட்டு இருப்பேன். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு வீட்டில் இயற்கையாக ஒரு மரம் காய்ப்பதை விட அதிக அளவில் ஒரு மரம் பூவிட்டு காய் காய்க்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுக்கு தலைமகனுக்கு உயிருக்கு ஆபத்து என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் ஒரு மரம் இயற்கை எப்போதுமே இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அது அந்த ஊருக்கும் நல்லதல்ல, வீட்டுக்கும் நல்லதல்ல. இப்போது ஒரு ஊரில் ஒரு மரம் இருக்குது, அந்த ஊருக்கே அது பொதுவான மரம், அது ஒரு அரச மரம்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்தில் ஏற்படக்கூடிய பலனை வைத்து அந்த ஊருக்கே பலன் சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் காய்க்கக்கூடிய பூவுக்கும் காய்க்கும் வைத்து வீட்டு தலைவனுக்கு சொல்லலாம். பொதுவாகவே எந்த மரமாகவே இருந்தாலும் அதிக அளவில் காய் காய்க்கக்கூடாது.
ஏன் அப்படின்றோம். இப்போது ஒரு மனிதன் குளிக்கும்போது அவனுடைய அழுக்கு உடம்பு தேகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தான் அந்த தண்ணி வெளியேற்றி ஒரு செடி கொடிகளுக்கு போய் அந்த செடி கொடிகள் காய்ப்பது நம் பாரம்பரிய வழக்கமுறை. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி மாறிடுச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரைனேஜரில் விட்டுறோம், சிங்கில் இது பண்ணிடுறோம், செப்டி டேங்கில் விட்டுறோம். ஆனால் முன்னொரு காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு இயற்கை என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆயுள் 120 வருடம் அப்படின்னு இருக்கோ, அதேமாதிரி இயற்கைக்கும் இந்த மரத்துக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. 100 மாங்காய் தான் காய்க்கணும்னு. அது 200 மாங்காவே காய்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக, சரி செய்வதற்காக அது எடுத்துக்கொள்ளும். ரெண்டாவது, இந்த பாதிப்பு வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு என்னென்னா, தென்கிழக்கு பாதிப்புனா தென்கிழக்கு கட்டாகக்கூடாது. கட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துடைய அளவுகள் குறையக்கூடாது. காம்பவுண்ட் கட்டும்போது பார்த்திங்கன்னா சில இடங்கள் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா கிராஸாக கட்டுவாங்க. ஒரு ஸ்கொயராக இல்லாமல் ஒரு மூளை மட்டும் கிராஸாக கட் பண்ணி கட்டுவாங்க. இந்த மாதிரி வடமேற்கு தென்கிழக்கில் கிராஸ் கட்டுங்க வரக்கூடாது. வடமேற்கு தென்கிழக்கில் தவறான தெரு குத்துகள் வரக்கூடாது. இபி டிரான்ஸ்ஃபார்மர் போன்றவைகள் தென்கிழக்கிலையும் வடமேற்கிலையும் வரலாம். ஆனால் கட்டுகளோ தெருக்குத்துக்களோ வரக்கூடாது. மீறி வந்தால் பெண்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதை வந்து சரண்யா தேவி அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமாக அதிகப்படியான காய்களை, பூக்களை ஒரு மரம் காய்த்தாலோ பூ விட்டாலோ அந்த வீட்டில் உள்ள தலைவருக்கு அந்த வருடம் ஒரு ஆபத்து என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது அதிகமாக ஒரு விஷயத்தை தருதுன்னா அது ஈக்குவலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்க போகுது. இயற்கை அதுதான், இயற்கையோட நியதி அதுதான். அதனால் சரண்யா தேவிக்கு 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 2த்துக்குமே அற்புதமாக பதில் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊருக்கு வாஸ்து பார்க்க வாங்க சார், எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லை, கோவை, பாண்டிச்சேரி, சில பேர் இலங்கையிலேருந்து, மலேசியாவிலேருந்துலாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஊருக்கான வாஸ்துவை நம்ம அடுத்து வர நிகழ்ச்சிகள் நிச்சயமாக ஊருக்கு வாஸ்து பார்க்குறதுன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா இருந்தால் கூட அந்த ஊர் கிராம மக்கள் அனைவரும் ஒத்துப்பட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நம்ம கிட்ட வந்து அணுகுனாங்கன்னா நிச்சயமாக போய் நம்ம அந்த ஊருக்கு உண்டான வாஸ்து பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் தனித்தனியாக கேட்டிருக்காங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த கேள்வியை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்து வந்து அண்ணன் தம்பி வீட்டுக்கு 2 ஜன்னல் இல்லைன்னா மேலே மெத்தையில ஓட்டை போட்டுக்கலாமா? அதாவது வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குமே ஜன்னல் இல்ல. அது வந்து மாடியில ரூஃப்ல வந்து ஓட்டை போட்டுக்கலாமா? நம்ம கிழக்குல வந்து ஜன்னல் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். இல்ல, கண்டிப்பா அது வந்து நீங்க ரூஃப்ல ஓட்டை போடுறது தவறு. அந்த வீட்டை ஃபுல்லாக இடிச்சிட்டு தனித்தனியாக வீடு கட்டிக்கிங்க. அப்படி கட்டினா தான் அண்ணனும் தம்பியும் நல்லா இருப்பாங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, ஆயுள் பாதிப்பு, ஆக்சிடென்ட்டு, உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் வீட்லேயும் ஜன்னல் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக மிக டவுன் ஆகிடுவாங்க. அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கும். ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும் என்று சொல்கிறோம். ஊருக்கே சில குடும்பங்கள் மீது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய காழ்ப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தி ஊரில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் 2 ஜன்னல் கிழக்கில் ஜன்னல் இல்லாமல் இருக்கக்கூடாது மேடம். இருக்கக்கூடாது. நம்ம அந்த பதிவு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் தான் இந்த கேள்வி வந்து வரக்கூடாது. கண்டிப்பாக வரக்கூடாது. வீட்டை பால் மாறாத இடிச்சுட்டு வீடை கட்ட சொல்லுங்கள். எத்தனை லட்சம் கோடி ஆனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாச்சும் கட்ட சொல்லுங்கள். அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு ஈஸியாக டக்குன்னு அந்த வாஸ்து பணத்தை திருப்பி கொடுத்து விடும். அந்த வீடே பணத்தை திருப்பி கொடுக்கும். இது நிச்சயமாக அந்த பதில் அவங்களுக்கு வந்து இந்த வீட்டை இடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த பதில் அவங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு வீட்டில் டெய்லி மாத்திரை, டானிக் அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது என்ன வாஸ்து குறைபாடு? அந்த வீட்டில் கிழக்கில் ஜன்னல் கிடையாது, இல்லைன்னா கிழக்கில் ஒரு மரம் இருந்து அந்த மரத்துடைய நிழல் அந்த வீட்டில் படுது. அந்த வீட்டுடைய கிழக்கு பகுதி பக்கத்து வீட்டுடைய செவுத்துல ஒட்டி இருக்கும். இப்படி ஒட்டி இருக்கிற வீட்டில் நிச்சயமாக மாத்திரை, மருந்து, டானிக், ஊசின்னு வாழ்க்கை ஃபுல்லாக மருத்துவம் செலவு போகும். இல்லையென்றால் தெற்கு மத்தியில் யமன் பாகம், அதாவது தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையில் யமன் பாகம் இருக்கக்கூடிய இடத்தில் பாத்ரூம் இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ செலவு ஏற்பட மாட்டோம். இது 2 பகுதியில் பாதிக்காமல் மருத்துவத்துக்கு வேலையே கிடையாது. ஆமாம், நிறைய பேரோட வீட்டில் தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிறதுல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருப்பாங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வடமேற்கில் பாத்ரூம் போட்டால் தப்பிச்சிருவாங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டாங்கன்னா அது யமன் பாகத்தில் வரக்கூடிய தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் இடையில். ஆமாம், அங்கே அந்த வீட்டில் உடல் ஆரோக்கியம் எப்பவுமே பாதிக்கப்படும், நிச்சயமாக பாதிக்கப்படும். இது நம்ம சரி செய்ய முடியாதா? பாத்ரூமை இடிச்சிடணும். வாஸ்துனா இச்சாதான், இல்லைன்னா அந்த பெருமைடு கருங்காலியெல்லாம் இங்கே வேலை செய்யாது. அதே மாதிரி கிழக்குல ஜன்னல் இல்லைனாலும் இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். நிச்சயமாக கிழக்கில் ஜன்னல் இல்லைனாலும் தெற்கு மத்தியில் பாத்ரூம் இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ செலவு ஏற்படும். நிச்சயமாக ஒரு சில கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருந்தோம். இருந்தாலும் கேள்வி கேட்ட ஒவ்வொரு நேயருக்குமே வந்து அவங்க தீர்வை நோக்கி பயணிக்கிறதுக்கான விஷயங்களை அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. வரும் வாரங்களையும் உங்களுக்கான கேள்விகள் இருந்ததுன்னா கட்டாயமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அதற்கான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேயர்களுடைய கேள்விகள் தானே, நம்ம கட்டாயமாக பதில் சொன்னாக்க அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உங்களுடைய பதில்கள் இன்றைக்கு அமைந்திருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.